தேவன் நேசிக்கின்ற அல்லது கர்த்தருடைய தேசம்னா எதுங்க? இஸ்ராயேல். வேற 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று ஐஎஸ், இஸ். எபிரேயத்தில் இஸ் என்றால் மனிதன், மேன். கடைசி எழுத்துனாங்க இஎல், ஏல். எபிரேயத்தில் ஏல் என்றால் தேவன், ஆண்டவர், கர்த்தர். சரியான தமிழ் வாக்கம் கடவுள். அப்ப முதல்ல யார் வரா? இஸ்னா யாரு சொல்லுங்க? இஸ்னா யாரு? மனிதன். முதல் மனிதன் ஆடாம். ஆடாம் என்றால் மனுஷன், ரெட் சாயில், செம்மண். அந்த மனுஷனுக்கும் கடவுள் ஏல் தேவனுக்கும் நடுவில் என்ன இருக்கு? ஆர்யே. ஆர்யனா ரேஷ். ரேஷ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ரூவா. ரூவா என்றால் மூச்சு, காற்று. மண்ணான மனுஷனை கர்த்தராகிய ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவனுக்குள்ளே ஜீவ சுவாசம் வந்தது. அவன் ஜீவ ஆத்மாவா மாறினான். அப்ப ரூவா என்பது நியூமட்டாலஜி, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவே பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மை வழிநடத்த, நம்மை ஆற்றுப்படுத்த, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பலப்படுத்த அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா?